ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் அடுத்து பார்க்க போகிற கதை தொண்டரடி பொடியாழ்வார். வாங்க பார்க்கலாம். திருமாலுக்கு மலர் கைங்கரியம் செஞ்சவர் தொண்டரடி பொடியாழ்வார். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தை அடுத்த திருமண்டங்குடி என்ற ஊரில் மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் விப்ரநாராயணன். நந்தவனம் அமைத்து பூப்பறித்து மாலை கட்டி ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு சேவை செய்தார். அப்புறம் அங்கே இருக்கிற வீடுகளில் போயிட்டு உணவு வாங்கி சாப்பிடுவார். இவருக்கு ஆண் பெண் அப்படிங்கிற வித்தியாசம் எதுவுமே கிடையாது. எல்லார்கிட்டையுமே சமமாக பழகுவார். இதை சோதித்து பார்க்க நினைக்கிறாரு பரந்தாமன். திருக்கரம்பன்னூரில் தேவி தேவதேவி அப்படின்னு 2 தாசிகள் இருக்காங்க. அவங்க உறையூர் அரச சபையில் ஆடிப்பாடி பரிசுகள்லாம் வாங்குவாங்க. ஒரு வாட்டி இப்படி தான் பரிசு பெற்று திரும்பும் வழியில் விப்ரநாராயணன் தோட்டத்தின் அழகில் மயங்கி அதை பராமரிப்பவரை சந்திக்க ஆசைப்படுறாங்க. ஆனால் இவர் வந்ததையோ அவங்க பேசுகிறதையோ கவனிக்காமல் விப்ரநாராயணன் பெருமாளுக்கு பூமாலை கெட்டுறதையே கவனமாக வச்சிட்டு இருந்தார். இவரோட கவனத்தை திருப்பி தன் மீது எப்பயுமே மாறாத அன்பு வைக்க சபதம் எடுக்கிறாங்க தேவதேவி. அதே மாதிரி பெருமாளுக்கு தானும் சேவை செய்கிறதா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக விப்ரநாராயணன் மனசில் இடம் பிடிக்கிறாங்க. தேவதேவி இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற நிலைக்கு மாறிட்டார் விப்ரநாராயணன். கொஞ்ச நாள் கழித்து தன் சொந்த ஊரான உத்தமர் கோவிலுக்கு போயிடுறாங்க தேவதேவி. பிரிவை தாங்காத ஆழ்வார் தேவதேவியின் வீட்டு வாசல்லே காத்து கிடக்காங்க. ஆனால் அவங்களும் இவரை புறக்கணிச்சிடுறாங்க. பெருமாள் இளைஞன் மாதிரி வேடம் போட்டு ஒரு பொன் கிண்ணத்தை விப்ரநாராயணன் கொடுத்ததா சொல்லி தேவதேவி கிட்ட கொடுத்துட்றாரு. மறுநாள் கோவிலில் தங்க கிண்ணம் காணாமல் போனதை வச்சு தேவதேவியையும் விப்ரநாராயணன் விசாரிக்கிறாங்க. இதில் விப்ரநாராயணனை மட்டும் சிறையில் அடைக்கிறாரு மன்னர். மன்னனின் கனவில் பெருமாள் தோன்றி விப்ரநாராயணனின் பெருமையை சொல்லி அவரை விடுவிக்க சொல்கிறாரு. அதன் பின்னாடி விப்ரநாராயணன் தொண்டரடி பொடியாழ்வாராக நெடுங்காலம் பெருமாளை பாடி இறைவனுடன் கலந்தார். பெருமாளின் 108 திருப்பதிகளில் தொண்டரடி பொடியாழ்வார் தனியாக மங்களாசாசனம் செய்யாமல் பிற ஆழ்வார்களுடன் சேர்ந்து மொத்தம் 2 கோவில்களை மங்களாசாசனம் செஞ்சுருக்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.